எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளக்க வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஆனா மேனேஜர் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க சார். நீங்க ஏதாவது क्वेश्चन கேட்கணுமா சார்? உங்க பேரு, நீங்க எந்த ஊரு, அதெல்லாம் டீடைல்ஸ் சொல்லுங்க. என் பேரு பிரியா. நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல படிச்சு வளர்ந்தேன். வேலைக்கு ட்ரை பண்ணி எங்க அக்கா வீட்டுக்கு இப்ப வந்திருக்கேன் சார். இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சா என் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார். நான் அக்கவுண்ட்ஸ்லாம் நல்லா பாப்பேன் சார். உங்க வீடு அப்ப தஞ்சாவூர் கிராமத்துல எங்க வீடு இருக்கு சார். வேலை மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா நான் எங்க அக்கா வீட்ல இருந்தே வந்துருவேன் சார். டிராவல் ஒரு 2 கிலோமீட்டர் தான் சார் இருக்கும். ஓகே, நீங்க வெளியில இருங்க, நான் சொல்றேன். ஓகே சார், தேங்க் யூ. பிரியா அலட்டிக்காத பொண்ணா இருக்காளே, இவ்வளவு அழகா இருந்தாலும் ஒரு கர்வம் இல்ல, அமைதியா எவ்வளவு பொறுப்பா பேசுறா. இந்த பொண்ணு மட்டும் நம்ம ஆபீஸ்க்கு வந்தா நம்ம நிர்வாகம் நல்லா இருக்குமே. பிரியா. சொல்லுங்க சார். நாளையில இருந்து இந்த ஆபீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பிரியா. நான் மேனேஜர்கிட்ட பேசுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ so much. இந்த பெரிய கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த கம்பெனி வேணா பெருசா இருக்கலாம், ஆனா உழைப்பும் திறமையும் இருந்தா இந்த கம்பெனில கண்டிப்பா எடுத்துக்கிருவோம். நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஓகே சார், ஓகே. பிரியா, என்னமோ தெரியல, இந்த பொண்ணை பார்த்த உடனே வேலைக்கு எடுக்கணும்னு எனக்கு தோணிருச்சு. இன்னும் மேனேஜர்ட்ட சொல்லலையே, டக்குன்னு சொல்லுவோம். சரிக்கா, புள்ளைகள் என்ன வந்துருச்சக்கா? இல்லடி, புள்ளைகளுக்கு 5 மணிக்கு தான ஸ்கூல் விடு, வந்த உடனே கொடுக்கறேன். சரிக்கா, இந்த புடி. அடியே, இன்டர்வியூக்கு போகும்போது மன குழப்பத்திலேயே போனேன். இந்த கம்பெனி பெரிய கம்பெனி, என்னை வேலைக்கு எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோன்னு குழப்பத்திலேயே போனியடி. ஆமா ராணியக்கா, நான் இன்டர்வியூக்கு போற வரைக்கும் கூட எனக்கு நம்பிக்கையே இல்ல தெரியுமா. என்னைய 2 பேரும் இன்டர்வியூ பண்ணாக்கா. ஒன்னு மேனேஜர், இன்னொன்னு கம்பெனியோட ஆபீசரே என்னைய இன்டர்வியூ பண்ணா தெரியுமா. நான் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னேன். ஏன் தங்கச்சி அறிவாளி தானே, அவ டக்கு டக்கு டக்குன்னு தானே பதில் சொல்லுவா. அடியே, சம்பளம்லாம் எவ்வளவுடி? அக்கா, அதெல்லாம் இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்கக்கா. ஃபர்ஸ்ட் சேலரி வந்த பின்னாடி தான் தெரியும். நம்ம அந்த கம்பெனிக்கு எவ்வளவு உழைக்கிறோம்னு பார்த்துட்டு தான் சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 30K கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. 30Kவா? அப்படினா 30,000க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. ரொம்ப சந்தோஷம்டி பிரியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேலாவது நம்ம குடும்ப கஷ்டம்லாம் குறையட்டும். அக்கா, எனக்கு அந்த ஆபீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எல்லாரும் ஜாலியாவும் ஃப்ரெண்ட்லியாவும் பழகுறாங்க. எனக்கு இப்ப கூட நம்பிக்கையே இல்லக்கா எனக்கு அந்த ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு. நீங்க நாளையில இருந்து வேலைக்கு வரலாம்னு என் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கற வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லக்கா. அத வாங்கவும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. நாளையில இருந்து வேலைக்கு வர சொல்லிட்டாலாமா? ஆமாக்கா. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், இனிமேலாவது நம்மளுக்கு வாழ்க்கையில நிம்மதி வரட்டும். ஆமாக்கா, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்க கூட எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆமாண்டி பிரியா, இனிமேலாவது நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமைய முடியும். சீக்கிரமா போய் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுடி, அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிக்கா, சீக்கிரமா சொல்லிட்டு வா, சாப்பிடணும்ல, காலையிலயும் சாப்பிடாம போயிட்ட. சரிக்கா சரிக்கா. என் தங்கச்சிக்கு வேலை கிடைச்சது என்னமோ எனக்கே வேலை கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் 4 எழுத்து நல்லா படிச்சிருந்தா நானும் வேலைக்கு போய் இருந்திருக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா என் தலையில தான் படிப்பு ஏறலையே.
இருக்கணும், விளையாட்டும் கொஞ்சம் இருக்கணும். ஆனா வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். நீங்களும் நல்லா படிச்சு பெரிய நிலைமைக்கு போகணும். அதான் இந்த ராணி அக்காவோட ஆசை. அடியே கமலி, என்னடி இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்புடி. அம்மா ஒரு 2 மினிட்ஸ்மா. என்னது 2 மினிட்ஸா? அடியே மணி எத்தனை தெரியுமா? மணி என்னம்மா 6:30 மணி தானே ஆகுது. 6:30 மணியா? மணி 8:30 மணிடி. உன் அண்ணனே ஆபீஸ்க்கு போயிட்டான். 8:30 மணியா? அம்மா உனக்கு பொறுப்பே இருக்காதம்மா. காலேஜ் ஓபன் பண்ணி முதல் தாட்டி இன்னைக்கு தான் நான் காலேஜுக்கு போறேன். அன்னைக்கு லேட்டா போனா எப்படிமா? அடியே காலையில 6 மணியில இருந்து கமலி எந்திரி கமலி எந்திரின்னு காவு காவு காவன் கத்திக்கிட்டு கிடைக்கேன். எனக்கு என்னன்னு தூங்கிட்டு இப்ப என்னையவே திட்டுறியா? என்னம்மா, நான் முத காலேஜ் போகும்போது அண்ணனோட கார்ல தான் போய் இறங்கணும்னு பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தேன். என்னை அண்ணன் விட்டுட்டு போயிட்டாங்களா? அடியே 8:30 மணி வரைக்கும் நீ நல்லா தூங்கிக்கிட்டு கிடப்ப. அவனுக்கு ஆபீஸ்ல 1008 வேலை இருக்காதடி. அடியே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்புடி. 9 மணிக்கு காலேஜ் ஆரம்பிக்கிற டைம். ஆனா 8:30 மணி வரைக்கும் நல்ல பெட்ல தூங்கிக்கிட்டு என்னையவே கிழிச்சுக்கிட்டு கிடக்கா. சீக்கிரமா எந்திரிச்சு போ. அம்மா நான் அப்ப இன்னைக்கு பஸ்ல தான் போகணுமா? அடியே உன் அண்ணன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணான் தெரியுமா? அவனுக்கும் லேட் ஆகுதுலடி. நான் தான் அவனை போக சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோ பிடிச்சு போ, இல்லைன்னா பஸ்ல போடி. உங்களுக்கு எப்பயுமே அண்ணன் மேலதான் பாசம், என் மேல உங்களுக்கு பாசமே கிடையாதுமா. இப்படியே பேசிக்கிட்டே இரு. மணி 5 நிமிஷம் கூட ஆயிருச்சு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி கிளம்புவீன்னு பாப்போம். இது 5 நிமிஷத்துல கிளம்பி வரமா? எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வை. தோசையும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி வைமா. அதெல்லாம் ரெடியா தாண்டி இருக்கு. சீக்கிரமா குளிச்சிட்டு வா. காலேஜ் படிக்க போறா, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா. ராணியக்கா, அடி சின்ன பொண்ணு, வா வந்து உட்காரு. அடியே சின்ன பொண்ணு, நல்லா தூங்குனியாடி? இடம் மாதிரி தூங்கவும் தூக்கம் கூட வந்திருக்காது என்ன? இல்லக்கா அதெல்லாம் நல்லா தான் தூங்குனேன். சரிடி தூங்குனா சரிதே. எங்க தம்பி எந்திரிச்சிட்டாங்களா? காபி டீ குடிக்கறாளான்னு கேளுடி. அக்கா இப்ப தாக்கா எந்திரிச்சாங்க. இந்த குளிக்க போயிருக்கா அக்கா. அடியே நீ டீ குடிக்கறியாடி? அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும்க்கா, அப்புறமாட்டி குடிக்கிறேன். சரிடி. அடியே பிரியா தோசை சுட்டுட்டேன் பாரு, வந்து சாப்பிட்டு கிளம்புடி. மணி ஆயிருச்சு பாரு. அப்புறம் பஸ் போயிரும். நடந்துதே போகணும். சீக்கிரம் வாடி. இந்த வரேன்க்கா. ராணியக்கா யாருக்கா பிரியா? அடியே உனக்கு தெரியாதுலடி, என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்காடி. படிப்புலாம் முடிச்சிட்டா, வேலை பார்க்கறதுக்காக வேலை தேடி வந்துட்டா. வேலையும் கிடைச்சிருச்சுடி. இங்கதான் இருந்து வேலைக்கு போற மாதிரி. ஓ அப்படியாக்கா, மூச்சுக்கு 300 தாட்டி என் தங்கச்சி பிரியான்னு சொல்லிக்கிட்டே கிடப்பியே. அட ஆமாண்டி, அவளேதான். ராணியக்கா உனக்கு நான் ரொம்ப இம்சையை கொடுக்கறனோ? அடியே ஏன்டி இப்படி பேசுறவ? இல்லக்கா, நீனே உன் மாமியார் கஷ்டத்துல இருக்க. இதுல நான் எங்க வீட்டுக்காரும் இங்க வந்து தங்கி இருக்கமே, உன் மாமியார் உன்னை ரொம்ப திட்ட போகுதுக்கா. அடியே என் மாமியார் பேச்செல்லாம் கணக்குலயே எடுக்க கூடாதடி. அது என்ன புதுசாவா திட்ட போகுது? தினமும் பொழுதோட திட்டிக்கிட்டேன் கிடக்க போகுது. நான்லாம் அதை கண்டுக்கிறதே இல்லடி. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதே. ஏக்கா சும்மாவே உன் மாமியாரும் நொய்யின்னு உன்னை திட்டிக்கிட்டே இருக்கும். இதுல நான் எங்க வீட்டுக்காரரும் இங்க வந்து தங்கி இருக்கிறனால உன்னை ரொம்ப கிழிக்க போகுதுக்கா. எனக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு. அடியே சும்மா கிடடி. என்னமோ அடுத்த வீட்டு பேசுற மாதிரில பேசிக்கிட்டு கிடக்கா. எனக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா உங்க வீட தேடி தானடி ஓடியாரேன். எனக்கு எம்பிட்டு ஆறுதல் சொல்லியிருப்ப, எனக்கு எவ்வளவு சாப்பாடுலாம் போட்டிருப்ப, அதெல்லாம் நான் மறப்பேனாடி? நீ என்னையும் என்னன்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலடி. ஆனா என் கூட பிறந்த தங்கச்சியத்தான் உன்னைய நான் பாத்துக்கிட்டு கிடைக்கேன். ராணியக்கா இருந்தாலும் உன்னைய போட்டு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தாங்க மனசு வலிக்குது. அடியே என்னடி இருந்தாலும் வந்தாலும் போனாலும்னு. அக்கா சாப்பாடு ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிருச்சுடி. நீ ஆபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்க்கா. சின்ன பொண்ணக்கா எப்படி இருக்கீங்க? அக்கா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா. எப்படி கலகலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க? என்னத்த நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நீ எப்பமா ஊர்ல இருந்து வந்த? ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சுக்கா. இந்தாடி பிரியா தோசை. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பு. பஸ் 8:45க்கே வந்துரும். விட்டா அப்புறம் நடந்துதே போகணும் பாத்துக்க. சரிக்கா. சின்ன பொண்ணக்காக்கும் தோசையை சுட்டு கொடுக்கா. கொடுக்கறேன்டி. சின்ன பொண்ணக்கா அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். அந்த நினைப்புல தாமா நானும் இருக்கேன். சரி ராணியக்கா, நான் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரிடி. வச்சிட்டு போயிட கூடாது. எல்லாத்தையும் சாப்பிடணும் பாத்துக்க. சரிக்கா. அடியே சின்ன பொண்ணு எந்திரிச்சிட்டியாடி?
இருக்கு. இந்த கார சட்னிக்கு இந்த தோசைக்கு இன்னும் 10 தோசை சாப்பிடலாம் போல இருக்கு. ஏக்கா சின்ன பொண்ணு சாப்பிட்டாளா? இல்லடி வசந்தி, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொன்னா. ஏண்டி காலையில இம்புட்டு நேரம் ஆயிருச்சு, ஏண்டி சாப்பிடாம கிடக்க? ராணிய காட்ட 2 தோசை வாங்கி சாப்பிடுடி. இந்த சாப்பிடுறேன்க்கா. ஏக்கா வார வழியில ஒரு காமெடி நடந்துச்சுக்கா, அது நினைச்சு நினைச்சு பார்த்தாலே சிரிப்பா வருது. என்னடி வசந்தி காமெடி? ஏக்கா சின்ன பொண்ணு மாமியாரு நேத்து வாசு தொளிக்கிறப்ப வலிக்கு விட்டு கீழே விழுந்துருச்சாங்கா. காலில அடிபட்டு கால்ல வீங்கி போய் கிடக்கேன். என்னது, வலிக்கு விழுந்துட்டாங்களா? அடியே என்னடி நீ சாக்காகுற? சாக்க குறை அதானடி, அவ வலிக்கு விழுந்தா என்ன, இல்ல கிணத்துக்குள்ள விழுந்தா உனக்கு என்ன? உன் மாமியார் மேல உனக்கு இன்னும் அக்கறை இருக்கத்தேண்டி செய்யுது. அக்கா இருந்தாலும் அது வயசான கிளவிலக்கா, விழுந்து ஏதாச்சும் ஆகி போயிருச்சுன்னா அதான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். அடி அந்த கிளடி மேல நீ பதட்டமும் பட வேணாம், பாசமும் பட வேணாம்டி. நைட்டோட நைட்டா உன் புருஷனையும் உன்னையும் துரத்தி விட்ட கிளடிக்கு என்னடி நீ அனுதாபம் காட்டிக்கிட்டு கிடக்க? அதானே நடு ராத்திரின்னு கூட பார்க்காம பெத்த மயனையும் மருமகளையும் துரத்தி விட்ட கிளடி இருந்தா என்னடி, செத்தா என்னடி? இப்பதான் அந்த கிளடிக்கு சின்ன பொண்ணோட அருமை பத்தி தெரியும். இருக்கிறப்ப தெரியாது மனுஷிக்கு. ஆமாக்கா, சின்ன பொண்ணு என்னதான் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுடுத்தேன் நம்மளெல்லாம் பார்க்க வருவா. இப்ப அந்த கிளடிய மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கு போல இருக்கு. அடியே சின்ன பொண்ணு, நீ உன் புருஷன்ட்ட நேத்து பேசின பேச்சுக்கு வைராக்கியமா இருந்து முன்னேறி வருவேன்னு பார்த்தா மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிடக்கா. நீ எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேடி. அக்கா என் மாமியார் என்னைய வீட்டை விட்டு துரத்தி விட்டத நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன்க்கா. நான் செத்தா கூட மறக்க மாட்டேன். இருந்தாலும் வயசான கிளடியே ஏதாச்சும் ஆகி போயிருவேன்னு சொல்லிதான்க்கா பதட்டப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ பட்ட அசிங்கத்தை நினைச்சுக்கிட்டே இருடி. உன் பிறந்த வீட்டுல எம்பிட்டு அசிங்கப்படுத்தினாங்க, உன் புகுந்த வீட்டுல எம்பிட்டு அசிங்கப்படுத்தினாங்க. அதை நினைக்க தாண்டி நீ முன்னேற முடியும். அட்ராசக்கா அப்படித்தான் இங்க பாருவே ராணியக்கா என்னமா பேசுதுன்னு. ஆமாண்டி வனசா, பின்ன என்னடி, இன்னும் விளையாட்டுத்தனமா இருந்தா உன்னைய ஏறி மிதிச்சிட்டு எல்லாரும் போய்கிட்டே இருப்பாங்கடி. இனிமேயாவது முழிச்சுக்க. ஆமா ராணி அக்கா, நீ சொல்றது உண்மைதான். விளையாட்டுத்தனமா இருக்க கண்டிதானே என்னை விரட்டி விட்டாங்க. இனிமே நானும் வாழ்க்கையில முன்னேறி காட்டுவேன். அம்பிட்டுட்டேன். நீ முழிச்சுக்கிட்டா எல்லாரும் உன்னை பார்த்து நடுங்குவாடி. சரி சின்ன பொண்ணு, தம்பி குளிச்சிட்டு வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு அவளுக்கு 2 தோசை வாங்கி கொடுத்துட்டு நீ சாப்பிடுடி. மணி ஆயிக்கிட்டு இருக்குல்ல. இந்தா போய் பாக்குறேன்க்கா.